00 நமக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் தெரிவிக்கலாம். இப்போ ஆப்ரஹாம் அங்கிள் பற்றி சொல்லிட்டு இருந்தது இல்லைங்களா, 100 இயர்ஸில் அவருக்கு குழந்தை பிறந்தது. அண்ட் அவரோட சன்னு, அவரோட ஜென்ரேஷன் நேம்ஸ் கூட மோஸ்ட்லி வந்திருக்கலாம். ஸோ அவங்கள ஒரு கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஜேக்கப் அண்ட் ஈசாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர்ஸ் நேம். அந்த கேரக்டர்ஸ் நேம் தான் நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்குறோம். ஸோ கால் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000 நமக்கு கால் பண்ணி நீங்கள் இதை சொல்லலாம். ஸோ இப்போ நம்மளுக்காக ஒரு சின்ன சாங் வருது, பார்த்துட்டு வரலாம். நீங்க நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ரொம்ப ஈஸி. ஐயோ தெரியலன்னு போறதோட so I just made it very easy answer. Okay, ஆப்ரஹாமோட ஃபர்ஸ்ட் சன்னோட பேர் என்ன? Boy. Okay, male. You have to keep guessing the thing. Male character. Okay. Come on, keep guessing. Old Testament. Adam and Eve. Adam. Okay. Yeah. Okay, Nidhi. இந்த கேம் வந்துட்டு இவங்க ரொம்ப நல்லா விளையாடினாங்க, நீங்க பாத்துட்டே இருந்தீங்க. இதே போல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னாலும் நீங்க இந்த கேமுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிச்சீங்கன்னா நாங்க கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு இந்த கேம் ஆடுறதுக்காக எப்படின்றத நாங்க சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த கேம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் கண்டஸ்டன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்டா விளையாடினாங்க. ஸோ தொடர்ந்து நான் இந்த கேம்ல வின் ஆகிறது தான் முக்கியம் இல்லை, பார்ட்டிசிபென்ட் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கினாங்க. வெல்கம் பேக் டு வேர்ட் ஸ்கிராம்பிள், பைபிள் வேர்ட் ஸ்கிராம்பிள் ப்ரோக்ராம். ஸோ கால் பண்ணுங்க, நாங்கள் சொல்லிட்டே இருந்தோம் இல்லைங்களா, கால் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000 நமக்கு கால் பண்ணி அவங்களும் தெரிந்த ஆன்சர் சொல்லலாம். ஸோ பைபிள் கேரக்டர்ஸ் நேம் நம்ம ரெகுலராக ஆஃபன் கேட்டுகிட்டே இருக்கிற கேரக்டர்ஸ் நேம், நம்ம டிஃப்ரெண்ட்டான நேம் கேட்கல, ஆர் டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராம் கேட்கல. அண்ட் இதுக்கு முன்னாடி பைபிள் கனெக்ஷனோட ப்ரோக்ராம் ஒரு ஆட் பார்த்தீங்க. ஸோ அதே போல தான் இருக்குமே, பட் அது பைபிள் கனெக்ஷன் ப்ரோக்ராம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வேர்ட் ஸ்கிராம்பிள் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, மிக்ஸ்ட் வேர்ட், ஃபைண்ட் த கரெக்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பைபிள் கேரக்டரோட நேம் வந்து மிக்ஸ்டாக இருக்கும், ஃபுல் ஸ்கிராம்பிளாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக அதோட நேம் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாம், ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸினா ரொம்ப ஈஸி. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்களேன், கால் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ரொம்பவே ஈஸியான நேம், சின்ன பசங்க கூட அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும் நம்மளோட கொஷின்ஸு. ஸோ நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறோம். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000 நமக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்சர் தெரிவிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி, இன்ட்ரெஸ்டிங் ஆன ப்ரோக்ராமாக இருக்கும். ஈஸியான கொஷின்ஸை தான் நாங்கள் கேட்போமே. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்கள். ஆப்ரஹாம், சாரா அண்ட் ஜேக்கப், ஐசக், ஆடம், ஈவ், மோசே, நோவா, தத்தா, இந்த மாதிரி நேம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போமே. இந்த மாதிரி நேம்ஸ் தான் பைபிள் கேரக்டர்ஸோட நேம் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் கால் பண்ணுங்கள். டயல் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000 நமக்கு கால் பண்ணி நீங்கள் எங்ககிட்ட பேசலாம். ஸோ பேசும்போது உங்களுக்கு தெரிந்த ஆன்சரு நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, ஆன்சர் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கலாம், உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக
நம்மளோட ஃபர்ஸ்ட் காலர் யார் எங்க இருந்து கால் பண்றாங்க ஆன்சர் கரெக்டா சொல்லிடுவாங்களான்னு பார்க்கலாம். ஹலோ 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 ஹலோ. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் அக்கா. உங்களோட பேரு எந்த ஏரியால இருந்து கால் பண்றீங்க சிஸ்டர்? அப்பில இருந்து சோபனா கால் பண்றேன். ஹலோ சோபனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? கிருபையில சூப்பரா இருக்கும் சோபனா. ஓகே, என்ன பண்றீங்க சோபனா? நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல காலேஜ்க்கு போறீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப் அக்கா. ஓ, ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. அண்ட் சோபனா, உங்க வீட்ல எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்க விசுவாசிக்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பத்தி நீங்க முன்னாடியே பாத்திருக்கீங்களா? இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இது ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்களா? ஸோ ஒரு பைபிள் கேரக்டர் நேம் கொடுத்துருப்போம். அந்த பைபிள் கேரக்டர் நேம் வந்து நீங்க கரெக்டா சொல்லணும். ஓகே சோபனா, உங்களோட கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பார்க்கலாங்களா? ஆப்ரஹாம் அண்ட் சாரா. வாவ், your answer is correct சோபனா. சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. உங்களோட ஆன்சர் வந்து ஆப்ரஹாம் அண்ட் சாரா தான் கரெக்டான ஆன்சர். சூப்பரா கண்டுபிடிச்சிங்க சோபனா. அண்ட் இதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க, நம்மளோட சேனல் கால் பண்ணி அவங்களும் ஆன்சர் தெரிவிக்கிட்டோம். ஸோ அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சொல்லுங்க நம்ம லைஃப் டிவியை பத்தி. ஓகேங்களா? சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க சோபனா. காட் பிளஸ் யூ. பாய். ஸோ ஹட்டிலேருந்து சோபனா சிஸ்டர் கால் பண்ணாங்க அண்ட் சூப்பராக ஆன்சர் தெரிவிச்சாங்க இல்லைங்களா? இதே போல் நீங்களும் கால் பண்ணுங்க, கால் பண்ணி ஆன்சர் தெரிவிங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சராக தான் இருக்கும். ரொம்பவே டிஃபிகல்ட்டாலாம் நாங்கள் கொடுக்கவே இல்லை. சின்ன பசங்க கூட ஆன்சர் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். சண்டே கிளாஸ் பசங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கொஷின்ஸை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கால் பண்ணுவீங்க, நாங்களும் நினைக்கிறோம். கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000 நமக்கு நீங்கள் கால் பண்ணி ஆன்சர் தெரிவிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ஆன்சர் தெரியல, எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, நான் இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னாலும் ஒன்றும் ஃபீல் இல்லை. உங்களால் முடிந்தால் உங்களுக்கு தெரிந்தால் ஆன்சர் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கலாம். ஸோ பைபிள் கேரக்டர், இந்த கேரக்டர் நேம் எனக்கு தெரியலை, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்கள பற்றி நீங்கள் பைபிளில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டாக்கும். அதை நாங்கள் நினைக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த ஆர்வம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கண்டிப்பாக நீங்கள் படிங்க. அது மட்டும் இல்லை, அநேக கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் பற்றியெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்மளோட செகண்ட் காலர் யார் எங்கேருந்து கால் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர், உங்களோட பேரு எந்த ஏரியால இருந்து கால் பண்றீங்க சிஸ்டர்? சிஸ்டர் என் பேர் தெஃபிலா, நான் ஹெச்ஓல இருந்து கால் பண்றேன். ஹாய் சிஸ்டர் தெஃபிலா, எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபை நல்லா இருக்கு சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில நானும் சூப்பரா இருக்கேன். ஓகே சிஸ்டர், இந்த ப்ரோக்ராம் நீங்க ப்ரீவியஸா கால் பண்ணிருக்கீங்களா பார்த்து? இல்ல, இந்த ப்ரோக்ராம் கால் பண்ணதில்ல, பட் லைவ் கேம்ஸ்க்குள்ள கால் பண்ணிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன். ஓகே, லைவ் டிவில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் எதுங்க சிஸ்டர்? எனக்கு ஹலோ விஷஸ் பிடிக்கும். அதுக்கப்புறமா சீதா சிஸ்டர் இருக்கிற விமென்ஸ் ப்ரோக்ராம் பிடிக்கும். அதுக்கப்புறமா பாஸ்டரோட மெசேஜ் எல்லாம் பிடிக்குமா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சிஸ்டர். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. அண்ட் நீங்க என்ன பண்றீங்க? லைக் ஸ்டடீஸா ஒரு ஆஃபீஸ் போறீங்களா எப்படி? ஹலோ. வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சிஸ்டர். ஓகே ஓகே சிஸ்டர், சூப்பர். அண்ட் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா உங்களுக்கு கூட? ஓகே ஓகே சிஸ்டர், இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பைபிள் வேர்ட் ஸ்கிராம்பிள். ஸோ கேரக்டரோட நேம் நம்ம வந்து அவங்களோட நேம் வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருப்போம். ஸோ நீங்க கரெக்டான ஆன்சர் அவங்க தெரிவிக்கணும். அதுதான் இந்த ப்ரோக்ராமோட இது. ஓகேங்களா? உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சிஸ்டர். உங்களோட கொஸ்டின் ஸோ திங்க் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியான நேமாக தான் இருக்கும்.
சிஸ்டர் நான் வந்துட்டு FB-ல பார்த்துட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் லேட்டா வருது எனக்கு கொஸ்டின். அப்படிங்களா? ஓகே, இப்போ வந்துச்சா பார்க்குறீங்களா, செக் பண்ணுறீங்களா? ஸோ ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் சிஸ்டர். ஸோ ஒன்றும் டிஃபிகல்ட்டாலாம் நம்ம கேட்கவும் மாட்டோம். ஓகே சிஸ்டர். ஸோ யூ ஜஸ்ட் ப்ளே பண்ணிட்டீங்களா? கொஸ்டின் ப்ளே பண்ணியாச்சு சிஸ்டர். ஓகே, ஒரு நிமிஷம் சிஸ்டர், நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இதுல வந்துட்டு ரெண்டு பேர் கண்டுபிடிக்கணுமா? ஆமாங்க சிஸ்டர், 2 நேம்ஸ் இருக்கும். ஸோ 2 நேம்ஸும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏதாச்சும் ஐடியா வந்துச்சுங்களா? ஒரு பேர் தான் தெரியுது, இன்னொரு பேர் தெரியல சிஸ்டர். ஓகே, சொல்லுங்க, அந்த ஒரு பேர் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஒரு பேர் வந்துட்டு ரூட்டுங்களா? ஓகே ரூட். ஓகே. அப்புறமா ஓபிஎஸ்ஸா? நோ. OBAZ கரெக்ட்டுங்களா? இல்ல, எஸ், போஸ் அண்ட் ரூத் தான் அதோட எக்ஸாக்டான ஆன்சர். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஒன் ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன சிஸ்டர்? அவரோட பேர் வந்து போஸ் அண்ட் ரூத் அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே ஓகே சிஸ்டர். ரூத் அண்ட் அவங்களோட மதரின்ல ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஃபீல்டோட ஓனர் அவங்க தான். ஓகே ஓகே சிஸ்டர். ஓகேங்களா? ஸோ குட் ட்ரை சிஸ்டர் டெஃபிலா. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுங்க நம்மளோட ப்ரோக்ராம் பத்தி. அது மட்டும் இல்ல, இதோட ஸ்டாப் பண்ணாம தொடர்ந்து நம்மளோட எல்லா ப்ரோக்ராம்ஸ்லயும் நீங்க கால் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டுக்கொள்ளுகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் காலிங் லைவ் டிவி. காட் பிளஸ் யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். யூ டூ. பை பை பை. ஸோ லாஸ்ட் காலர் டெஃபிலா சிஸ்டர் கால் பண்ணாங்க. அவங்களும் ஆன்சர் ட்ரை பண்ணாங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர், இதே போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. டிஃப்ரெண்டான ஆன்சர்ஸ், டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் நேம் நீங்க இங்க பார்க்கலாம், கத்துக்கொள்ளலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருக்கும். நம்மளோட நெக்ஸ்ட் காலர் யார் எங்கிருந்து கால் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். உங்களோட பேர் எந்த ஏரியால இருந்து கால் பண்றீங்க சிஸ்டர்? சிஸ்டர் பேர் ஷோபா, இந்த மார்க்கெட்ல இருந்து கால் பண்றேன். எப்படி இருக்கீங்க சிஸ்டர் ஷோபா? அண்ட் உங்க வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் கர்த்தர் நல்லா இருக்காங்க. அங்க லைவ் டிவில எப்படி இருக்காங்க? நாங்களும் கர்த்தருடைய கிருபையினாலே உங்களோட ஜெபத்தினாலும் சூப்பரா இருக்கும் சிஸ்டர். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க சிஸ்டர்? என்ன ஒர்க் பண்றீங்களா இல்ல ஸ்டடீஸ் பண்றீங்களா? ஒர்க் பண்றேன் சிஸ்டர். ஓகே, ஒர்க் பண்றீங்க. எப்படி போயிட்டு இருக்குங்க சிஸ்டர் உங்களோட ஒர்க் எல்லாம்? பரவாயில்ல சிஸ்டர், போயிருக்கு. ஓகே ஓகே சிஸ்டர், இந்த ப்ரோக்ராம் பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? பைபிள் வேர்ட்ஸ் ஸ்கிராம்பிள் பத்தி தெரியும் சிஸ்டர், கண்டுபிடிப்பீங்க. ஓகே, நீங்க உங்களுக்கான என்ன क्वेश्चन வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கான क्वेश्चन, சோ உங்களுக்கு क्वेश्चन அங்க ரிஃப்ளெக்ட் ஆச்சுங்களா உங்களுக்கு? டிஸ்ப்ளே இருக்கா சிஸ்டர்? ஆமாங்க சிஸ்டர். ஐயோ சிஸ்டர், ஆக்சுவலா நான் வீட்ல இல்ல, ஐ மீன் டிராவலிங் பண்ணிட்டு இருந்தேன். சரி கால் பண்ணலான்னு பண்ணேன். அப்படிங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஏபிள் டு ரீட் இட் क्वेश्चन நான் ஆன்சர் பண்றேன். வீட்டுக்கு போயிட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல நீங்க क्वेश्चन படிச்சீங்கன்னா நான் ஆன்சர் பண்றேன்னு சொன்னேன். சோ பட் நான் ஆன்சர் பண்ண முடியாது. அப்படி நான் क्वेश्चन உங்களுக்கு சொல்ல முடியாதுங்களே. ஏன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஃபுல் மிக்ஸ்டா இருக்கும், ஸ்கிராம்பிளா இருக்கும். சோ நீங்க எக்ஸாக்ட்டான ஒரு கேரக்டர் நேம் நீங்க சொல்லணுமா இருக்கும். ஓகே ஓகே. Thank you, bye. ஸோ லாஸ்ட் காலர் கால் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு கொஷின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000 நமக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஆன்சர்ஸ் எல்லாம் ஸோ நீங்கள் தெரிவிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கால் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு அவங்கள பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரியும். உங்களுக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000 நமக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காலர் ஆப்ரஹாம் அண்ட் சாரா பத்தி சொன்னாங்க. அண்ட் செகண்ட் காலர் ரூத் அண்ட் போஸ் பத்தி சொன்னாங்க. ஸோ ரூத் வந்து சிறந்த மருமகள், அவங்க தான் ஒரு பெஸ்ட் மருமகள், டாக்டர் இன் லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் பைபிளில். ஸோ ரூத்தை போல யாருமே இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் வந்து அவங்க ஒரு உதாரணமாக இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிளாக இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் எத்தனை பேர் மதர் இன் லா அண்ட் டாட்டர் இன் லாக்கு நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ பைபிளை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்காங்க, எவ்வளோ அழகா அவங்க சொல்றாங்க, உங்களோட ரிலேஷன்ஸ் தான் என்னோட ரிலேஷன், உன்னோட காட் தான் என்னோட காட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம யாராச்சும் அப்படி சொல்லுவோமா? டேம் ஷூர் நம்ம யாருமே சொல்ல முடியாது. பட் ரூத் டிஃப்ரெண்டாக இருக்காங்க, டிஃப்ரெண்டான கேரக்டர். ஸோ அவங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, உன்னோட ரிலேஷன் என்னோட ரிலேஷன், உன்னோட காட் என்னோட காட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் சேஞ்ச் பண்ணிக்கணும், நம்மளும் அதே போல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்களும் பார்க்கலாம். ஸோ உங்களாலே முடியும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ கால் பண்ணுங்கள், டயல் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000 நமக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஆன்சர்ஸ் நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்காக ஒரு சின்ன ஆட் வருது, பார்த்துட்டு வரலாம். கொஷின்ஸ் பார்த்துருப்பீங்க ரொம்ப பேர். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம பைபிளை பற்றி நாலேஜ் கெயின் பண்ணுற ஒரு கொஷின்ஸாக, இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸாக நம்ம ப்ரோக்ராமில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கிட்ஸ்னால கூட இதை ஆன்சர் பண்ண முடியுங்க. ஒன்லி பெரியவங்க தான் ஆன்சர் பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ ஆர் ஒன்லி கிட்ஸ் தான் கால் பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ தெர் இஸ் நோ எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீங்கள் யாருன்னா கால் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆன்சர்ஸும் நம்மளுக்கு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கெயின் ஆகிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ எவ்வளோ பேருக்கு நம்ம பைபிள் இருக்க கேரக்டர்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்தெந்த கேரக்டர்ஸ் நேம், ஒரு சில பேருக்கு நேமே தெரியாது. ஸோ பைபிள் இருக்க ஒரு கேரக்டர் நேமே தெரியாத கூட ரொம்ப பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்பப்போ ஆஃபன் நம்மளோட அந்த நேம் எல்லாம், நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம அப்பப்போ யோசிக்கணும், அவங்கள பற்றி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்கள். ஸோ பெரியவங்க மட்டும்தான் கால் பண்ணணுன்ட்டு இல்லை, சின்ன பசங்க கூட கால் பண்ணலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால். ஸோ அது உங்களோட டேலண்ட், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேலண்ட் ஜீசஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்கள். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 7353277000 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஆன்சர்ஸ் நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை தாங்க, நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்களே கால் பண்ணுவீங்க, நீங்களே கேட்குவீங்க எங்ககிட்ட கொஷின்ஸ் என்ன, ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்து கொண்டு மட்டும் இருக்காதீங்க. ஸோ யூடியூப்பில் யாரெல்லாம் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் பார்க்குறீங்க, ஸோ பார்த்துட்டு மட்டும் இருக்காத, ப்ரோக்ராம்க்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்மளோட நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, யார் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ 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 ஹலோ, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಸಿಸ್ಟರ್. உங்களோட பேர் எந்த ஏரியால ಇருந்து ಕಾಲ್ பண்றீங்க? ನನ್ನ ಹೆಸರು ಅಶ್ವಿನಿ ಅಂತ, ನಾವು ಬೆಂಗಳೂರಿಂದ ಕಾಲ್ ಮಾಡ್ತಿದೀವಿ. ಹೇಗಿದ್ದೀರಾ ಸಿಸ್ಟರ್ ಅಶ್ವಿನಿ? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ ಸಿಸ್ಟರ್, ನೀವ್ ಹೇಗಿದ್ದೀರಾ? ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಸೂಪರ್ವಾಗಿದ್ದೀವಿ ಸಿಸ್ಟರ್ ಅಶ್ವಿನಿ. ಅಂಡ್ ನೀವು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲ ಹೌಸ್ ವೈಫಾ ಸಿಸ್ಟರ್? ನಾವು ಕೆಲಸ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದೀವಿ ಸಿಸ್ಟರ್. ಓಕೆ, ನಾವು ಪ್ರೇ ಮಾಡ್ತೀವಿ ಬೇಗ ಕೆಲಸ ಸಿಗ್ಬೇಕು ಅಂತ. ಸೊ ಈ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮುಂಚೆ ನೋಡಿದೀರಾ, ಕಾಲ್ ಮಾಡಿದೀರಾ, ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಮಾಡಿದೀರಾ ಸಿಸ್ಟರ್? ಇಲ್ಲ ಸಿಸ್ಟರ್, ಇದೆ ಫಸ್ಟ್ ಕಾಲ್. ಓಕೆ, ಇದೇನು ಡಿಫ್ರೆಂಟ್ ಇರಲ್ಲ, ಡಿಫಿಕಲ್ಟ್ ಆಗಿರಲ್ಲ ಸಿಸ್ಟರ್. ಸೊ ಬೈಬಲ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಸ್ ನೇಮ್ಸ್ ಕ್ರಂಬಲ್ ಆಗಿರುತ್ತೆ. ಸೊ ಆ ನೇಮ್ಸ್ ನ ನೀವು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಕಂಡಿಡಬೇಕು. ಸೊ ನಿಮ್ ಬಂದಿರೋ ಕ್ವೆಶ್ಚನ್ ಏನು ಅಂತ ನೋಡೋಣ. ನೋಡಿ. ಹಲೋ, ಕ್ವೆಶ್ಚನ್ ಬಂದಿದ್ಯಾ ಸಿಸ್ಟರ್? ಬಂದಿದೆ ಸಿಸ್ಟರ್. ಓಕೆ, ಆನ್ಸರ್ ಎನಿ ಐಡಿಯಾ? ಆನ್ಸರ್ ಗೊತ್ತಾ ಸಿಸ್ಟರ್?
ஓகே ஏலி சிஸ்டர். சாம்சன் டேனியல். No, Samson is correct and just try ಮಾಡಿ. Samson correct and other name try ಮಾಡಿ. ಲೂಕ್. ಐಡಿಯಾ ಇದೆಯಾ? ಲೂಕ್. No. ಸೊ ಅವ್ರಿಗೆ ಸ್ಯಾಮ್ಸನ್ ಅವ್ರಿಗೆ ರಿಲೇಟೆಡ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ನೇಮೇ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ ಸಿಸ್ಟರ್. ಸೊ ಅವ್ರಿಗೆ ರಿಲೇಟೆಡ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಯಾರು ಅಂತ ಒಂದು ಜಸ್ಟ್ ಥಿಂಕ್ ಮಾಡಿ ಸಿಸ್ಟರ್. ಸಿಸ್ಟರ್ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. ಓಕೆ, ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಿಸ್ಟರ್. ಸೊ ಸ್ಯಾಮ್ಸನ್ ಎನ್ನೋದು ಕರೆಕ್ಟ್ ಆನ್ಸರೇ. ಬಟ್ ಸ್ಯಾಮ್ಸನ್ ಕನೆಕ್ಟೆಡ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಯಾರಂದ್ರೆ ದೆಲಿಲಾಲ್ ಅಂತ. ಸೊ ಅವರಿಂದಾನೇ ಸ್ಯಾಮ್ಸನ್ಗೆ ಇರೋ ಫುಲ್ ಸ್ಟ್ರೆಂತ್ ಹೋಯ್ತು. ಸೊ ಅವ್ರು ಹೇರ್ ಕಟ್ ಮಾಡುವಾಗನೇ ಫುಲ್ ಸ್ಟ್ರೆಂತ್ ಹೋಯ್ತು. ಈ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಬಗ್ಗೆ ಕೇಳಿದ್ದೀರಾ? ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದೀರಾ? ಬಟ್ ನೇಮ್ ಐಡಿಯಾ ಬಂದಿಲ್ಲ ಅಲ್ಲ. ಸೊ ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್. ಸೊ ಸ್ಯಾಮ್ಸನ್ ಅನ್ನೋದು ಕರೆಕ್ಟ್ ಆನ್ಸರೇ. ಸೊ ನಾವು ಈ ತರ ಕನೆಕ್ಟೆಡ್ ಅವ್ರಿಗೆ ಕನೆಕ್ಟ್ ಆಗಿರೋ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ನೇಮೇ ನಾವು ಹಾಕಿರ್ತೀವಿ. ಸೊ ಸ್ಯಾಮ್ಸನ್ ಅಂಡ್ ಡ್ಯಾನಿಯಲ್ ಅಲ್ಲ, ಸ್ಯಾಮ್ಸನ್ ಅಂಡ್ ದೆಲಿಲಾಲ್ ಅಂತ. ಸೊ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಕಾಲಿಂಗ್ ಲೈವ್ ಟಿವಿ ಸಿಸ್ಟರ್. ಸೊ ಇನ್ನ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಅಲ್ಲೂ ಈ ತರ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಸ್ ಇರುತ್ತೆ, ಕಾಲ್ ಮಾಡಿ. ತುಂಬಾ ಬ್ಲೆಸ್ಡ್ ಆಗಿರುತ್ತೆ ಸಿಸ್ಟರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಕಾಲಿಂಗ್ ಲೈವ್ ಟಿವಿ. ಬಾಯ್. ஸோ லாஸ்ட் காலர் அஸ்வினி சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ மைசூர் ரோட்லேருந்து சூப்பராக ஆன்சர் பண்ணாங்க சாம்சன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ஒரு கேரக்டர் சாம்சன் அண்ட் இன்னொரு கேரக்டர் டேனியல் அந்த மாதிரி வந்து நாங்கள் ஆன்சர் இங்கே கொஷின்ஸ் நாங்கள் ப்ளே பண்ணல. ஸோ ரிலேட்டட் அவங்க கேரக்டருக்கு ரிலேட்டடாக தான் நாங்கள் 2 நேம்ஸ் நாங்கள் வேர்ட் ஸ்கிராம்பிள் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துருப்பீங்க, ஆப்ரஹாம் அண்ட் சாரா இருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ கனெக்டட் நேம் இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் கொஷின் ரூத் அண்ட் போஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் ஸோ கனெக்டடாக இருந்தது. ஸோ இதே போல தான் கனெக்டட் வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ பாருங்க. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ பாருங்க அண்ட் கூடி சீக்கிரம் கால் பண்ணுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட விசேஷமாக நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அநேக தேவ ஊழியர்கள், விசுவாசிகள் அனைவரும் ஜெபித்தார்கள். விசேஷமாக லைவ் டிவி ஓனர் ரெவரண்ட் செல்வராஜையா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களோடு கூட இணைந்திருக்கிற, அவரோடு கூட ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கும் பாஸ்டர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான ஐயா அவர்கள் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது சீரியஸாக ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு டைபாய்டு ஜுரம், நிமோனியா, அதுக்கு அடுத்தது COVID-19 பாசிட்டிவ்னு சொல்லி சென்ட் ஜான்ஸில் சீரியஸாக ஒரு 3 நாள் பேச்சு இல்லாமல், என்னுடைய சுயநிலைவு இல்லாமல் சீரியஸாக இருக்கும் பொழுது பிற்பாடு ஐயா லைவ் டிவி ஓனர் அருமையான ரெவரண்ட் செல்வராஜ் ஐயா அவர்கள் எனக்காக அருமையாக பாஸ்டர் ஸ்டீவன் ஐயா மூலமாக ஃபோன் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக எனக்கு ஜெபித்தார். இந்த ஜெபம் எனக்கு ஜீவனை கொடுத்தது. என்னை ஆண்டவர் தொட்ட வண்ணமாகவே நான் உணர்ந்தேன். அருமையாக அவர் நிச்சயமாகவே ஒரு ஜெப வீரன். அருமையாக அவரை ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். அதிகாலையில் எப்பொழுதுமே 4 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிற ஒரு தெய்வ மனிதன். அந்த ஜெப வீரன் அருமையாக ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஒரு அற்புத சுகம் கிடைத்தது. அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவரோடு கூட இணைந்து இருக்கிற பாஸ்டர்களுக்காக, ஐயா ஏசுபாத் ஐயாவுக்காக, அருமையாக ஸ்டீவன் ஐயாவுக்காக, செல்வம் பாஸ்டருக்காக, தொடர்ந்து எனக்காக ஜெபித்த, எனக்கு உதவி செய்த ஊழியர்களுக்காக, விசேஷமாக லைவ் டிவி செல்வராஜ் ஐயாவுக்காக நான் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். எனக்கு நன்மை செய்கிற ஒரு அருமையான ஐயா அவர்கள் காணிக்கையும் எனக்கு தாராளமாக கொடுத்து அனுப்பினார்கள். பண உதவி செய்த ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் மூலமாக அற்புதம் சுகம் கிடைக்கும்படியா ஜெபம் பண்ணார். நன்மையாக பண உதவி செய்தார். அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
தொடர்ந்து அதுக்கு காரணமா ஆண்டவராகிய தேவனுக்கு முதலாவதாக நன்றி செலுத்தி அருமையான ஐயாவுக்கு நான் நன்றி உள்ளவனா இருப்பேன். நன்றி செலுத்துகிறேன். ஐயா, பாஸ்டர் தேங்க்ஸ் ஐயா, ரொம்ப நன்றி. அருமையாக உங்க குடும்பத்துக்காக, உங்களுக்காக, ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். அதனால நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணி உதவி செஞ்சீங்க. ನಾங்களும் ಮರಕ ಮುಡಿಯಾದ ನನ್ರಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ನನ್ರಿ. ಆತ್ಮೀಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳಿಗೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂತಹ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಲೈಫ್ ಟಿವಿ ವೀಕ್ಷಕರು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂತಹ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಈ ಲೈಫ್ ಟಿವಿ ಯಾಜಮಾನ್ಯವನ್ನು ಇದನ್ನು ನಡೆಸುವಂತ ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದರ ಮುಖಾಂತರ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಕರ್ನಾಟಕ ಆಮೇಲೆ ಅನೇಕ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು, ಹಾಡುಗಳನ್ನು ಕೇಳುವಂತೆ, ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಂತೆ ದೇವರು ಈ ಲೈಫ್ ಟಿವಿನನ್ನು ಅದ್ಭುತವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಜವಾಗಿ ಇವತ್ತು ನಾನು ಈ ಲೈಫ್ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡಲು ದೇವರ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬನ್ನಿ, ನಾವೆಲ್ಲರೂ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ, ಹಾಡುಗಳ ಮುಖಾಂತರ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳೋಣ. ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾದಂತ ದೇವರೇ, ಕೃಪಾ ಸತ್ಯ ಸಂಪೂರ್ಣನೇ, ಕೃಪೆಯುಳ್ಳ ರಾಜ, ನಿನಗೆ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಾನೇ ಮಾರ್ಗವು ಸತ್ಯವು ಜೀವವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದಂತ ನಿನ್ನನ್ನು ನಂಬಿದಂತ ನಾವು ಈ ಸತ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇದ್ದು ನಿನಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾ, ನಿನ್ನ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ಇತರರಿಗೆ ತಿಳಿಸುತ್ತಾ, ನಿನ್ನ ಲಕ್ಷಣಗಳು ನಾವು ಧರಿಸಿಕೊಂಡು ಆ ಲಕ್ಷಣಗಳನ್ನು ಇತರರಿಗೆ ತೋರಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಉಪಯೋಗಿಸಪ್ಪ ದೇವ. ಇವತ್ತು ಈ ಲೈಫ್ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನೂ ನೋಡುವಂತೆ, ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರುವಂತೆ ನೀನು ಅವಕಾಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀಯಪ್ಪ. ಆ ಲೈಫ್ ಟಿವಿ ಯಾಜಮಾನ್ಯವನ್ನು ಎಲ್ಲರನ್ನೂ ನಿನ್ನ ಕರಗಳಿಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೇನಪ್ಪ. ನಿಜವಾಗಿ ಅವರು ಒಳ್ಳೆ ಸೇವೆ ಈ ಮೀಡಿಯಾ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಪ್ಪ. ಅವ್ರನ್ನೂ ಅವರ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪದಿಂದ ಆಶೀರ್ವದಿಸು. ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ಅವರಿಗೆ ಸಹಕರಿಸುವಂತ ಎಲ್ಲ ಟೀಮ್ ಮೆಂಬರ್ಸ್ನನ್ನು, ಟೆಕ್ನಿಷಿಯನ್ಸ್ನನ್ನು ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕರಗಳಿಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೀನಪ್ಪ. ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ನಿನ್ನ ರಾಜ್ಯ ವ್ಯಾಪ್ತಿಗಾಗಿ ಈ ಚಾನಲಿನ ಅನೇಕ ಅದ್ಭುತವಾದ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಮಾಡುವಂತೆ ಕೃಪೆಯನ್ನು ನೀಡು. ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕಂತ ಯೇಸು ಅತಿ ಶ್ರೇಷ್ಠವುಳ್ಳ ಶಕ್ತಿವುಳ್ಳ ನಾಮದಿಂದ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಕರ್ತನೆ, ಆಮೇನ್. ಲೈಫ್ ಟಿವಿ ಯಾಜಮಾನ್ಯಕ್ಕೆ ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾದಂತ ವಂದನೆಗಳು. ಈ ಲೈಫ್ ಟಿವಿಯನ್ನು ವೀಕ್ಷಿಸುವಂತ ಜನರೇ, ನಾವೆಲ್ಲರೂ ಈ ಮೀಡಿಯಾ ಮಿನಿಸ್ಟ್ರಿಗೋಸ್ಕರ, ಈ ಲೈಫ್ ಟಿವಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಈಗ ನಾವು ಮಾಡಲಾರದ ಕಾರ್ಯಗಳು ಈ ಟಿವಿ ಮುಖಾಂತರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಮ್ದಾದಂತ ಪ್ರಾರ್ಥನಾ ಸಹಾಯವನ್ನು, ನಮ್ದಾದಂತ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ನಾವು ಮಾಡೋಣ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೇಲೆ क्वेश्चन डिस्प्ले ஆயிட்டு இருக்கு. சோ பாருங்க, ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா? என்ன பேரா இருக்கும், யார் ஆக்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப பேர் கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க நினைக்கிறோம். சோ அது நீங்க கெஸ் மட்டும் பண்ணாதீங்க, காலும் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 7353277700 நமக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்த ஆன்சர் நீங்க தெரிவிக்கலாம். சோ கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நினைக்கிறோம். சோ இந்த நேமும் ஆஃபன் பைபிள் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த நேம் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஏதாச்சும் ஐடியா வந்துச்சுங்களா? ஐடியா வந்திருந்தா கால் பண்ணுங்க. சோ என்ன நேமா இருக்கும்? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ரஹாம் அண்ட் சாரா இருந்தது. சோ செகண்ட் ரூத் இருந்தது. தேர்ட் வந்து அகைன் வேற நேம் இருந்தது, சாம்சன் அண்ட் தெலீலான்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்காக ஒரு क्वेश्चन வந்திருக்கு. சோ அந்த क्वेश्चन டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு. பாருங்க, என்ன பேரா இருக்கும், என்ன கேரக்டரா இருக்கும், இவரு பைபிள்ல என்ன கேரக்டர் டைட்டில் இருக்கு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க பாருங்க. சோ பைபிள்ல ஒருத்தர் பத்தி பார்த்துனே இருந்திருப்போம் இல்லைங்களா? சோ சாம்சன் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அவருக்கு எவ்வளோ பலன்னா எவ்வளோ பேர் வந்தாலும் அட் டைம் அவர்னால என்ன மாதிரி ஒரு போல்ட்
போல்டான பர்சன்ஸ் ஆர் ரொம்ப பெரிய வார் நடந்தாலும் ஸோ அவர்னால முடியாதது ஒண்ணுமே இல்லை, பிகாஸ் he was having such a strength in his body. ஸோ நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்போம், அண்ட் பைபிளை நம்ம படிச்சிருப்போம் சாம்சன் எப்படி இருந்தாரு, ஸோ அவருக்கு பலம் நல்லா எதுல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, எதனால அவர் பலத்தை இழந்தாருன்னு சொல்லிட்டு. அதே போலதான் இந்த கேரக்டர்ஸ்லயும் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி இருக்கும் பிஹைண்ட் தட், அவங்களோட பத்தி ஏதாச்சும் ஒரு அவங்களோட பத்தி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஸோ என்ன கொஸ்டினா இருக்கும், கொஸ்டின் நாங்க டிஸ்பிளே பண்ணிட்டோம், எந்த கேரக்டரா இருக்கலாம், என்ன கேரக்டர். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு கேரக்டரா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க, இதுல இருந்து ஏதாச்சும் ரிலேட்டடா இருக்குமா, இல்ல லாஸ்ட் வீக் ப்ரோக்ராம் பார்த்திருப்பீங்க, இல்ல பைபிள ஸ்டார்ட் எடுத்துதான் பாருங்களேன் என்ன கேரக்டரா இருக்கும். ஸோ அந்த நேம் எல்லாம் நாங்க ஒரு கேரக்டர் நேம் ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த வேர்டை நீங்க கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட டேலண்ட். பெரியவங்க தான் கால் பண்ணணும், சின்ன பசங்க தான் கால் பண்ணணும், ஆஃபீஸ் போறவங்க தான் கால் பண்ணணும் இல்லை, நீங்க யாருன்னா இருங்க. ஸோ ஏஜ் டஸ் நாட் மேட்டர், அண்ட் நீங்க யாருன்னு சொல்லிட்டு நாங்க எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஸோ யூ கேன் கால், உங்களால முடிந்த ஆன்சர் நீங்க தெரிவிக்கலாம். ஸோ தெரியும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், ஆஃபன் இந்த நேம்கள்லாம் கேட்டிருப்போம், கேரக்டர்ஸ் நேம். நம்ம பைபிள் சர்ச்ல எவ்ரி வீக் கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு கேரக்டர் பத்தி நம்மளுக்கு பைபிள் பத்தி நம்ம பாஸ்டர்ஸ் டீச் பண்ணும்போது, ப்ரீச் பண்ணும்போது நம்ம கேட்டுட்டே தான் இருப்போம். ஸோ கேட்டுட்டு விட்டுடாதீங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் ஸோ ஒரு இது இருக்கும், ஒரு அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்கும், ஸோ நம்ம எப்படி அவங்கள பத்தி நடந்துக்கணும், அவங்கள மாதிரியே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம். ஸோ இதுலயும் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ என்ன யாரா இருக்கும் இவரு, என்ன கேரக்டர் இவரு இருக்கும், ஒண்ணுமே இல்லை. அந்த வேர்டை நீங்க ஜூம் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ வேர்ட்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ நீங்க செட் பண்ணணும். நம்ம சின்ன பசங்க எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர் டில் 8th வரைக்கும் நம்ம படிக்கும் போது மிக்சட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல ஒரு கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க நம்மளோட டீச்சர்ஸ். ஸோ அதே போலதான் ஸோ இதுவும் மிக்சட் வேர்ட்ஸ் தான். ஸோ இந்த வேர்டை வந்து நீங்க வந்து கரெக்டான வேர்டா நீங்க கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து லைக் ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் இல்ல. ஸோ இது வந்து பைபிள் ரிலேட்டட் கொஸ்டின். பைபிள்ல கேரக்டர்ஸ் யார் யார் இருக்காங்க, ஸோ என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆபிரகாம் விசுவாசத்திலேயே அவர் வந்து அவரோட குழந்தையை பெற்றுக்கொண்டார். கண்டிப்பா எல்லாருக்குமே இது தெரியும். ஸோ யாரெல்லாம் சர்ச்ல ஆஃபன் பாஸ்டர்ஸ் ப்ரேயர் பண்ணும்போது கூட சொல்லியிருப்பாங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆபிரஹாமை போல விசுவாசத்துல பெற்றுக்கொள்ளட்டும்னு சொல்லிட்டு. அது ஏன் சொல்றாங்கன்னா, விசுவாசத்துல தான் ஆபிரஹாம் பெற்றுக்கொண்டார். ஸோ அவர் 100 years இருக்கும்போது தான் அது அவருக்கு குழந்தை பிறந்தது. அதே போலதான் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்குள்ளயும் ஸோ ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ யாரா இருக்கும் யாராச்சும் கெஸ் பண்ணிருக்கீங்களா? ஸோ கெஸ் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. நீங்க டால் பண்ண வேண்டிய நம்பர் 73532700 நமக்கு கால் பண்ணி உங்களுக்கு தெரிந்தால் ஆன்சர் சொல்லுங்க. ஸோ லைக் நீங்க பார்த்துனே இருக்காதீங்க. ஸோ ஃபேஸ்புக் மூலியமா, யூடியூப் மூலியமா நம்மளோட ப்ரோக்ராம்ஸை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ எங்களுக்கும் இங்க எவ்வளோ வியூஸ் பாக்குறாங்க அப்படின்னு தெரியும். பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். நீங்க தப்பான ஆன்சர் சொன்னா கூட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க உங்களுக்கு டீச் பண்ணுவோம், இல்ல அந்த கேரக்டர் இல்ல இவர் தான் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் அவரை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஏதாச்சும் நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிராஃப்ட் ஒர்க் ஆர் எனி வீடியோ பார்த்தோம்னா அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நம்ம ரொம்ப வாஞ்சியா அதுக்கு எஃபர்ட் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, இந்த பண்ணியே பண்ணணும், இந்த ரிஹர்சல் பண்ணியே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் அங்க பைபிள் ஒரு கேரக்டரை பத்தி, ஒரு கேரக்டரோட நேம் நீங்க கேட்டீங்கன்னா அது என்னதான் இருக்கும், அந்த கேரக்டர் யாரு தான் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும்ன்ற ஒரு வெறி நமக்குள்ள வரும். ஸோ அது வெறின்னு சொல்ல முடியாது, நம்ம கத்துக்கொள்ளணும்ன்ற ஒரு வாஞ்சை நம்மளுக்கு வரும். ஸோ அதே போலதான் இந்த பைபிள் கேரக்டர்ஸ் நேமையும் நீங்க கண்டுபிடிச்சிங்களா, உங்களுக்கு யாரா இருக்கும் இந்த பைபிள் கேரக்டர்ஸ், நீங்க இல்லைங்க
ஆல்மோஸ்ட் நானே பேசி இந்த ப்ரோக்ராம் முடிக்கிற டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப ஈஸியாக சொன்னதுனால கால் ட்ரை பண்ணீங்க. இப்போ டிஃபிகல்ட்டான ஆன்சர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தான் ஐ திங்க் ஸோ நீங்கள் யாருமே லைன் ட்ரை பண்ணல. ஸோ ஆமாம், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஆன்சர் தான். ஸோ அட் லாஸ்ட் நானே உங்களுக்கான ஆன்சர் தெரிவிக்கிறேன். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐசக் அண்ட் இஸ்மஹேல். ஐசக் யார் அப்படின்னு தெரியும், ஆப்ரஹாமோட சன். அண்ட் இஸ்மேலும் உங்களுக்கு தெரியும், ஆகாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். பட் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இவ்வளோ வரைக்கும் ஈஸியாக வந்துருச்சு, இப்போ ஏன் டிஃபிகல்ட்டாக வந்துருச்சு, நம்ம ட்ரை பண்ணும்போது தான் டிஃபிகல்ட்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். இல்லைங்க, இதுவும் ரொம்ப ஈஸி தான். நம்ம எதெல்லாம் நம்ம டிஃபிகல்ட்டுன்னு நினைக்கிறோமோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் நினச்சிங்களா, அஃப்கோர்ஸ் அது ரொம்பவே ஈஸி தான். டிஃபிகல்ட்டெல்லாம் எதுவுமே இல்லை. பைபிளில் நம்ம ரெகுலராக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம், இந்த நேம்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். ஐசக்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ ஆப்ரஹாம் 100 இயர்ஸாக காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு குழந்தை அது ஐசக் அப்படின்றவங்க. ஸோ இஸ்மேல் பற்றியும் நீங்கள் கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கான காலர்ஸ் யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்களோ, ஸோ உங்களை எல்லாரையும் இன்னும் அடுத்த ஷோலையும் கால் பண்ணுங்க, இந்த ஷோலையும் நிறுத்திடாதீங்க. ஸோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அவ்வளோதான், பார்த்துட்டே முடிச்சிடாதீங்க. தொடர்ந்து நம்மளோட எல்லா ப்ரோக்ராம்ஸ்லேயும் கால் பண்ணுங்க. இன்னைக்கான டே ரொம்ப சூப்பராக போச்சு அண்ட் ஆன்சர்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. எனக்கும் ஒரு நாலேஜ் கெயின் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதே போல் உங்களுக்கும் நாலேஜ் கெயின் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் சொன்னேன். அண்ட் உங்களுக்கும் ஆன்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சா ஸோ நீங்களும் கால் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஷோவில் கால் பண்ணுங்கள். ஸோ அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சிஸ்டர் ஜெனிஃபர். பாய் பாய்.